ஹாப்பி மார்னிங். ஒரு சின்ன விஷயம் ஒன்று சொல்லணும்னு தோணுச்சுங்க. இது சின்ன விஷயம் கிடையவே கிடையாது. ரொம்ப பெரிய விஷயம். நம்மளுடைய உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம். நம்மளுடைய ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயம். இன்றைக்கி நான் நியூஸில் பார்த்தேன். எஸ்ஐ ஒருத்தர், அதாவது இன்ஸ்பெக்டர் ஹோட்டலில் சாப்பாடு வாங்கியிருக்காங்க, பிரியாணி. அந்த சாப்பாட்டில் இவ்வளோ நீட்டு பூரான் இருந்திருக்கு. அதை பார்த்துட்டு அந்த ஹோட்டலுக்கு இன்றைக்கி சீல் வச்சுருக்குறாங்க. இன்றைக்கி ஹோட்டலில் சாப்பிட்றவங்க எல்லாருமே வேணும்னே ஹோட்டலில் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டு போய் சாப்பிட்றது கிடையாது. சூழ்நிலை, வேலை காரணமாக வெளியூரில் இருக்கிறவங்க, ஹாஸ்டலில் தங்கியிருக்கிறவங்க, வெளி மாநிலத்தை சேர்ந்தவங்க, இப்படி பலதரப்பட்ட மக்கள் இன்றைக்கி ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கான சூழல் உருவாகியிருக்கு. அந்த சாப்பாடு இன்றைக்கி சுத்தமாக, சுகாதாரமாக, தரமாக இருக்கா அப்படின்னு பார்த்தா பெரிய கேள்விக்குறி தான். எந்த ஹோட்டல்லையுமே தரமான சாப்பாடு, சுத்தமான சாப்பாடு இல்லைன்னே அடித்து சொல்லலாம். இன்றைக்கி யூடியூபர்ஸ் எல்லாருமே ஃபுட் ரிவ்யூ அப்படின்ற பேரில் நான் அங்கே சாப்பிட்டேன் இது நல்லா இருக்குது, இங்கே சாப்பிட்டேன் இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிறைய இன்றைக்கி ஃபுட் ரிவ்யூ போட்டுட்டு தான் இருக்கிறாங்க. அதை பார்த்துட்டு நம்மளும் அதுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கிறோம். ஆனால் அதில் எவ்வளோ ஒரு ஆபத்தான விஷயம் இருக்குது பார்த்தீங்களா? நீங்கள் சாப்பாடு சுத்தமாக செய்கிறாங்க அப்படின்னு நீங்கள் மனசார நினைக்கிறீங்களா? நம்ம வீட்டில் சும்மா ஒரு 1/2 கிலோ கறி எடுத்து நம்ம சமைக்கும் போதே அதை எப்படி க்ளீன் பண்ணுவோம்? 1/2 கிலோ கறியோ ஒரு 1/2 கிலோ காய்கறியோ நம்ம நறுக்கி செய்யும்போது அதை அவ்வளோ சுத்தமாக செய்வோம். ஹோட்டலில் இன்றைக்கி பல்லாயிரக்கணக்கான மக்கள் காலையில், மத்தியானம், சாயங்காலம், நைட்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி 4-5 வேலை. சில ஹோட்டலில் நைட்டு ஹோட்டல், விடியகால ஹோட்டல், இன்றைக்கி எந்த நேரம் பார்த்தாலும் பிரியாணி கிடைக்கிற ஹோட்டல்ஸ் நிறையா இருக்குது. இதில் எல்லாத்துலேயும் மக்கள் முண்டி அடித்து விழுந்து அடித்து போய் சாப்பிட்றாங்க. என் வீட்டிலே இருக்கிறவங்களையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். சுத்தம் இல்லை, சுகாதாரம் கிடையாது, டேஸ்ட்டுக்காக என்னென்னமோ கலக்கிறாங்க. அத்தனையும் சாப்பிட்டு இன்றைக்கி உடம்புக்கு கெடுதல், வயிற்றுக்கு கெடுதல், சில பேருக்கு உயிர் போகிற அளவுக்கு இது பாதிப்பை கொடுக்குது. நிறைய நியூஸ் சேனலில் நம்ம பார்த்துட்டு தான் வரும். நம்ம அவங்களெல்லாம் மாற்றிட்டு இருக்க முடியாது. ஏன் சுத்தமாக செய்யலை, ஏன் தரமான உணவு போடலை அப்படின்னு. முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் நம்ம ஹோட்டல் சாப்பாடுங்களை அவாய்ட் பண்ணிக்கலாமே. இன்றைக்கி ஒரு எஸ்ஐ பிரித்து பார்க்கும்போது அதில் பூரா இருக்குதுன்ட்டு அவர் இன்றைக்கி போஸ்ட் போட்டிருந்தாங்க. அதை பார்க்கும்போது பக்குன்னு இருக்குது. சாப்பாடு எந்த அளவுக்கு தரம் இல்லாமல் மோசமான சாப்பாடு கொடுத்துட்ருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்கள சொல்லி குறை கிடையாது, அவங்கள சொல்லி ஒன்றும் குத்தம் கிடையாது. நாம தான் நம்மளுடைய ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும். தண்ணி சாப்பாடாக இருந்தாலும் மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் சாப்பிட்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள். வெளி சாப்பாடை அதிகமாக சாப்பிடாம அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம உடம்பு, நம்ம உயிர் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சாப்பாட்டினால நம்மளுடைய உயிர் போகக்கூடாது இல்லையா? சாப்பாடு தான் நம்மளுக்கு உணவு தான் நம்மளுக்கு மருந்து. அந்த உணவே நம்மளுக்கு எமனாயிடக்கூடாது இல்லைங்களா? ஸோ ஜாக்கிரதையாக ஹோட்டல் சாப்பாடு சாப்பிடும்போது பார்த்து கேர்ஃபுல்லாக ஜாக்கிரதையாக சாப்பிடுங்க. பார்த்து சேஃபாக இருங்க. ஹாப்பி மார்னிங். டேக் கேர்.